ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது, நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறணும், அதற்கும் உடலில் மனதில் இருக்கக்கூடிய பண்புகள், அந்த பண்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ அதை எப்படி நம்ம சரி செய்வது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம மலச்சிக்கலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசியின்மை. நிறைய நபர்களுக்கு பசி சரியாக இருக்காது, பசிக்கும் பொழுது சாப்பிடவும் மாட்டோம். அப்போ இந்த பசியின்மை, வயிறு உப்பிசம், இது ரெண்டும் உள்ளவங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அடிக்கடி இருக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சரியான நேரத்தில் பசிக்கணும். அப்போ கழிவுகள் வெளியேறினா தான் பசி நமக்கு சரியாக இருக்கும். அப்போ அந்த பசி சரியாக எடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன? அதே மாதிரி வயிறு உப்பிசம், பசியின்மை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அடிக்கடி ஏப்ப வருதல், அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது தான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த இரண்டும் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இது ரெண்டு வகையில் பலனுள்ளதாக அமையும். நல்ல பசிக்கும், வயிறு உப்பிசம் இருக்காது, சாப்பிட்ட உணவு சத்தாக அசத்தாக மாறும். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிகள். அதே மாதிரி நமக்கு உடம்புல கழிவுகளும் சரியாக வெளியேறும். காலை மாலை நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறும். அடிக்கடி கூறுவது தான், நம்ம எடுக்கக்கூடிய உணவிலும் கவனமாக இருக்கணும். சாத்வீகமான உணவு, அதிக கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க. காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிக எண்ணெய் பண்டங்களை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை கரெக்டாக எடுத்துகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல பசி இருக்கும், வயிறு உப்பிசம் இருக்காது, அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, கான்ஸ்டிபேஷனும் நமக்கு வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் மாதங்கி முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ எல்லா கையும் சேர்த்துக்கிட்டாங்க. நடுவிரல் ரெண்டும் நேராக வச்சுக்கிட்டாங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ஆழ் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ஆழ் மனதில் இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடலில் இருக்கக்கூடிய, மலக்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். வயிற்று உள்ளுறுப்புகள் மலக்குடல் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சலபாசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. முதுகுத்தண்டில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க பண்ணிக்கலாம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ஒன் மோர் டைம். வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 காலம் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ நம்ம ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கு, பசி வருவதற்கு வஜ்ராசன நிலைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிலை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு லேசாக அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும். அந்த உணர்வோடு இப்போ கை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேலே 2 கை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. சசங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கை பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள் அனைத்துமே நமக்கு பசியின்மை இருக்கிறது, அஜீரண குளாறு, வயிறு உப்பிசம்,
கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இவை அனைத்துமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அப்போ நல்ல பசி எடுக்கும் பொழுதும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும் பொழுதும் நமக்கு மலச்சிக்கலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.